Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு ஆப்பம் pan சீசனிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ஆப்பம் panோட unboxing வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். அதோட லிங்க் நான் கார்ட்ல கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்க फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் ஆப்பம் pan நார்மல் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஜெல் வச்சிருப்போம்ல அந்த ஜெல்லை பயன்படுத்திக்கலாம். சோப்பு வேண்டாம். சாஃப்ட் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எல்லா ஓரங்கள் எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பை ஒரு 2 டைம் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னொரு 2 டைம் வந்து நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. இனிஷியலாக அதில் கொஞ்சம் ரஸ்ட் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண அது சரியாயிடும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா வேறு எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். கூடவே மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் அரை வெங்காயம் போதும். இந்த ஆப்பம் பேன் குட்டி தானே, அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் எண்ணெய் எல்லா இடத்துலையும் அந்த பேனில் படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தூர போட்டுடலாம். அடுத்ததில் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை ஒரு ஒயிட் கிளாத் பயன்படுத்தி நம்ம நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பேனில் எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டு முன்னாடி பின்னாடி எல்லா சைடும் தடவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆப்பம் பேன் ஆப்பம் செய்கிறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஆப்பம் செஞ்சு பார்க்கலாம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 ஆப்பம் வரைக்கும் கொஞ்சம் நம்ம சைடில் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும். போக போக கரெக்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் நான்ஸ்டிக்கே தோற்று போகிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த பேன் வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இது பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. என்னோடய ஓன் யூஸ்க்காக நான் வாங்கி யூஸ் பண்ணதை உங்களுக்கு நான் சீசனிங் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஓரங்கள் மட்டும்தான் அப்போவுமே ஒட்டிகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் எடுத்து விட்டோன்னே சென்டர் பகுதியெல்லாம் சூப்பராக வந்துருச்சு. அதே மாதிரி சைஸும் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே பெருசு ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சூப்பராக வர ஆரம்பிச்சிரும். சூப்பராக ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஆப்பம் பேன் எப்படி சீசனிங் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.